கோபால், நான் ஏதோ உன்னை விளையாட்டு பையன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன் மனசுக்குள்ள நீ எவ்வளவு வேதனை தாங்கிட்டு இருந்திருக்க. நீ எதுக்காக தனிமரமா இருக்கணும்? நீ ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணி கூடாது? என்ன இன்னொரு கல்யாணமா? என் காயத்ரி என்னால மறக்கவே முடியாது சார். காயத்ரி மேல உங்களுக்கு அவ்வளவு உயிரா? நீங்க லவ் மேரேஜா? அவன் தான் காயத்ரியை பார்த்ததே கிடையாது, அப்புறம் எப்படி லவ் பண்ணுவான்? அப்பா, காயத்ரியை பார்க்கவே இல்லையாமே? காயத்ரியை பார்த்ததே இல்லையா? ஆமா சார், பார்க்கல சார். ஒருத்தர் பார்க்காமே லவ்வா? அது எப்படிப்பா? ஆமா சார். ஒரு நாள் நானும் என் காயத்ரியும் ஒரே ட்ரெயின்ல பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்ப அவருடைய சர்டிபிகேட் தொலைஞ்சு போச்சு. நான் அவளுக்கு போஸ்ட் பண்ணேன். அதுக்காக எனக்கு போன் பண்ணி தேங்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் பார்க்காம எங்க காதல் டெவலப் ஆயிட்டு இருந்தது. அந்த அன்பின் அடையாளமாக அவள் எனக்கு ஒரு சொற்றை பரிசாக அளித்தாள். இந்த சொற்றை வச்சுதான் கடைசியில் நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தோம். பியூட்டிஃபுல் எம்ப்ராய்டரிங்களா? லவ். கோபால், நான் இதுக்கு முன்னாடி எஸ்டிடி பூத் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த டெவலப்மெண்ட் எல்லாம். அப்ப என் டெலிபோன் பூத்துக்கு வந்து ஒரு பொண்ணு ஒருத்தரை பார்க்காமலே பேசி பேசி லவ் பண்ணுவா. அந்த டைப்பா இது? எந்த டைப்பா இருந்து என்ன சார் பிரயோஜனம்? இப்ப என்னால என் காயத்ரி பார்க்க முடியலையே. இன்னும் என்னால அவளை மறக்க முடியல சார். கைகளை விட்டு வந்துடுறேன் சார். பழக்கடவுல என்னால ஒண்ணு தாங்க முடியலமா. ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்கப்பா. நான் அதுக்காக ஒண்ணு ஃபீல் பண்ணலாமா? செத்து போனதுக்கு அப்புறம் கூட பொண்டாட்டி மேல ஒருத்தன் எவ்வளவு பெரிய வச்சிருக்கான் பாத்தியா? உனக்கு ஒருத்தன் புருஷனா வந்தா இப்படி ஒருத்தன் தாமா புருஷனா வரணும். அப்ப நான் போயிட்டு வரேன் சார். கோபால், இனிமேல் நீ எதுக்காகவும் எப்பவும் கவலைப்படக்கூடாது. அந்த பெருமாளே உன்னை கைவிட்டாலும் இந்த பெருமாள் சாமி உன்னை கைவிட மாட்டான். வெள்ளிக்கிழமை உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. நம்ம தியேட்டர்ல புது படம் ரிலீஸ் ஆக போகுதா? ராஜகோபால் வாழ்க்கையிலேயே புது வாசம் பேச போகுதுன்னு சொன்னையா? அடடே, நீ போகல வரேன். இவங்க கூட ஷேர் இருப்பா. வரங்க. இருங்கடா, பின்னாலே வந்தா எப்படிடா? கூப்பிட்டா வாங்க. யோ மாமா, எங்க போய் தொலைஞ்சான்? யோ மாமா. என்ன பெருமாள் சாமி, உன் பொண்ணுக்கு மாப்பிளை பாத்துட்டியாம? என்னடா பேர் சொல்லி கூப்பிடுற? யோ, பொண்ணே நமக்கு இல்லைன்னு புடிங்கிட்டு போக போகுது. உன்னை வாடா பாடம் சொல்ல பேர் சொல்லி பெரும்பட்டுக்கும். ஆமா, இந்த அன்னக்காடு போய் மேனேஜருக்கு பொண்ணை கொடுக்க போறியாம? இது வரமாப்ல, என் பொண்ணு ஜாதகப்படி அவ 2ஆம் தரமா தான் வாழ்க்கை பண்ணணுமா. முதல் தரம் வாழ்க்கைப்பட்டான வையே கட்ட வருஷம் மண்டை போட்டுவானா. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உனக்கு க்ளோஸ் பண்ணட்டுமா? அவ்வளவுதானே மாமா. ஊர்ல எவ்வளவு நாய் பை இருக்கு, கட்டிட்டு வரேன், அப்புறம் பொண்ணை கட்டிக்கிறேன். முதத்தார் உயிரோடு இருக்கும் போது 2வது கல்யாணம் பண்ணா 7 வருஷம் உள்ள முடிச்சு போட்டுவாங்க. அந்த நாய் உயிரோட இருந்தா தானே கொலை பண்ணிடலாங்கிறியா? ரொம்ப யோகியமானவன்டா நீ. அம்மா, இவங்கிட்ட எல்லாம் டீசெண்டா பேசின வேலையாகாது. செருப்படி ஸ்ட்ரைட்டா வேணுங்கிறான், நீயே கொடுத்துரு. ரகு, அனாவசியமா கலாட்டை பண்ணாத. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. உன் இஷ்டம் எவனுக்கு வேணும்? உன்னை கட்டான செத்து போயிடும், அவ்வளவுதானே. கொஞ்ச நாள் கோடீஸ்வரன் வந்துட்டு அப்புறம் செத்து போயிடுறேன். இப்பவே செத்து போயிட நாய. என்னடா இங்க வந்து லோலாய் பண்றீங்க? இத வர்றா, என் பொண்ணு கல்யாணத்தை பத்தி நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். என்னன்னு? என்னவா நீதான் தெல்ல தெளிவா சொல்லிட்டீங்கல்ல? என்ன சொன்ன? இந்த வீட்டுக்கு ராஜகோபால் மாப்பிள முடிஞ்சவங்க தடுத்து போறான். யோ, கல்யாணம் நடக்குயா? நான் தான் வீட்டு மாப்பிள, அவதான் என் பொண்டாட்டி, நீதான் என் மாமனாரு. நீ எப்படி கல்யாணம் பண்ற நான் பாத்துறேன். எப்படி நடக்குன்னா எப்ப நடக்க? பத்திரிக்கை அடிச்சு பந்தி கொடுத்தேன். முடிஞ்சா சாப்பிடல எச்சில எடுப்பா. யோ, இலை எடுக்கிறோம் தலை எடுக்கிறோம் பாத்துக்கலாம். எப்படி பண்ற நான் பாத்துறேன். வரையா நீ எல்லாம் பெரிய ரவுடியாடா. ராஜகோபால் தான் இந்த குடும்பத்து மாப்பிள்ளைன்னு உன்னை கேட்காம நான் முடிவு எடுத்துட்டோம். தயவு செய்து தப்பா நினைக்காதமா. சொத்துக்காக பொண்டாட்டி நினைக்கிற இந்த மாதிரி சோம்பேறிகளுக்கு மத்தியில பொண்டாட்டி தான் சொத்து நினைக்கிறான் பாத்தியா? அவனுக்கு நீ வாழ்க்கப்பட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் அபிப்பிராயப்படுறேன். இவனைத்தான் கட்டிக்கணும்னு கட்டாயப்படுத்துற ஃபாதர் இல்லமானா, இவனை கட்டிக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஐடியா கொடுக்குற ஃபாதர். ஆனால் நீ தான் முடிவு எடுக்கணும். நல்லா யோசிச்சு முடிவு எடுமா. நான் ஏதோ வயிற்று பழப்புக்காக நம்மளுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, பொண்டாட்டி செத்து போயிட்டேன்னு பெருமாள் சாமி கிட்ட ரீல் விட்டுருக்கேன். அதனால அந்த அவன் பொண்ணு எனக்கு கொடுக்குறான்னு சொல்றேன். பூஜாவோட ஜாதகத்துல லெட்டர் எழுதிருக்கு. அவ யாருக்காரு முதல் தரமா வாழ்க்கப்பட்டான்னா புருஷங்கார 6 மாசத்துல செத்து போய்வான்னு எழுதிருக்கு. நம்ம உடனே டிக்கெட் வாங்க சொல்றியா? ஐயோ, அந்த ஜாதகத்தை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. அதை மாத்தி விட்டவனே வராம. யோ, அந்த ஜாதகம் மாறின விஷயத்த சொல்லியா? ஆமா சார், பூஜாவோட ஜாதகத்தை மாத்தினது நான் தான் சார். நான் என் சின்ன வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க அவ மக ஜாதகத்துல மைய ஊத்தி கலைச்சிட்டான். எனக்கு என்ன செய்யறதுனே புரியல. பயத்துல என் சின்ன வீட்டு ஜாதகத்தை கொண்டு போய் ஜோசியர்கிட்ட காட்டி முதலாளிகிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்காக செஞ்சுட்டேன் சார். இந்த விஷயம் முதலாளிக்கு தெரிஞ்சுதானா என்ன வேலையை விட்டே நிறுத்திடுவாரு சார். என் குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும். நீங்க தான் சூர்யா, உன் மேட்டர் வெளில வராது. பயப்படாம போ. ஒர்க்கர்ஸ்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, போ. ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேன் சார். இப்போ உனக்கு எல்லாம் கிளியர் ஆச்சா? பூஜா உனக்காக பம்ப் ஹவுஸ்ல வெயிட் பண்றா, போ. நமக்கு பிடிக்காத விஷயத்துக்கு போக வேண்டியிருக்கு. என்ன பூஜா, ரொம்ப நேரமா வெயிட் பண்ற மாதிரி இருக்குது? எங்க அப்பா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணதா முடிவு பண்ணிருக்காரு. உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும். நீங்க சொல்ற பதில் வச்சுதான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க போறேன். உங்க ஃபர்ஸ்ட் டைம் மேல உயிரா இருக்கீங்க.
அவங்க இன்னும் உங்க மனசுல இருக்காங்க. அந்த அளவுக்கு உங்களால ஏத்துக்க முடியுமா? அதற்குட்டா இப்ப நீ உன்னோட ஜாதகத்துக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது முதல் கல்யாணமா இருந்தா வீட்டுக்காரர் சீக்கிரமே டிக்கெட் வாங்கிடுவாரு, கழுத்துல தாலி ரொம்ப நாளா தொங்காதுங்கிறதுக்காக, மனைவி இழந்த என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு சேஃப்டியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக. நிச்சயமா இல்ல. உங்க மனைவி இழந்ததுக்கு அப்புறமும் அவங்களையும் நினைச்சிட்டு இருக்கீங்களே, அந்த நல்ல மனசு எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையே வந்திருக்கு. என்ன பார்த்திருக்க அப்புறமா வரட்டு, அப்புறம் நீ என்ன பண்றது? சரி, மரியாதை வருதுங்கிற அப்புறம் டிக்ளேர் பண்ண மாட்டேங்கிற. I love you. I love you. இதான் ராஜகோபால் வீடு, இறங்க. இறங்குறையா? என்னமோ இறக்கி வரவனாட்ட பேசுற. என்னது, நம்ம வந்திருக்கிறோம், இந்த வீட்டுல வரவேற்பு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லையே. ஹலோ ஹலோ ஹலோ, யாரா அவன் நாளை ஜெக்கோவோட வர்றது? இங்க ராஜகோபாலுங்கிறது யான் தான். நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமே, தெலுங்கு டப்பிங் படத்துல ஒரு தமாஸ்கார வேலன், சிங்கார வேலன். பேச்சர் கொடுத்து கூப்பிட்டீங்களே, அது நீங்க தானே? ஓ, நீங்க தானே சார். அது நீங்க தான் இந்த ஏரியால பெரிய இன்டீரியர் டெக்கரேட்டர் கேள்விப்பட்டேன் சார். அந்த வீட்டுல கொஞ்சம் கலர் எல்லாம் மாத்தி கல்லெல்லாம் அங்கங்க பறிச்சு வசந்த மாளிகை மாதிரி ஆகணும் சார். இந்த வசந்த மாளிகை மட்டும் இல்ல, அந்த தாஜ்மஹாலை கூட என்னால கட்டி தர முடியும். ஆனா அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். என்ன வந்தோடனே இந்த கடி கடிக்கிறேன்? ஏன்னா நான் ஒரு சோசியல் ஒர்க்கர், அதுதான் எனக்கு மெயின் ஒர்க். இதெல்லாம் பார்ட் டைம் ஒர்க். எதுக்கு சும்மா தொடர்ந்து பேசிங்க? வாங்க வாங்க, பாருங்க அங்க ஒரு போட்டோ இருக்குது. அதை சூப்பரா டெக்கரேட் பண்ணோம். ஏன்னா நான் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு வசந்ததுக்கு காரணமே அவங்க தான், என்ன வாழ வச்ச தெய்வம். இவங்க உங்க சம்சாரமா? எஸ், ஷீ இஸ் மை கிரேட் வைஃப். செத்து போயிட்டாங்களாட்டு இருக்கு. பூ போட்டு ஊர் வச்சியில குளிச்சு வச்சிருக்கா போயிட்டாங்கன்னு தான் இருக்கா. ஆமா, இவங்க எப்படி செத்தாங்க? இதயம் நின்று போச்சு, செத்து போயிட்டாங்க. எல்லாரும் இதயம் நின்னுதான் சாகுறாங்க. எப்படி இதயம் நின்னதுன்னு ஒரு கணக்கு இருக்குதல்ல? ட்ரெயின் ஆக்சிடென்ட், இல்ல இடி இடிச்சு வீடு தலைமையில வந்துருச்சு, போயிட்டாங்க. பொண்டாட்டி செத்ததுல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். பொண்டாட்டி பேர் என்ன? பொண்டாட்டி பேருங்க செத்தவன மறந்துட்டியா? இல்ல காயத்ரி. இல்ல காயத்ரி. ஆமா. ஏன் இப்படி போட்டோ முக்கால் பொழுது வச்சு மறைச்சு வச்சிருக்கிற? முழுசா மூச்சு பார்த்தா நமக்கு ரொம்ப அழுகாச்சு. ஆனா என்னங்க பொண்டாட்டி போட்டோ கீழே போட்டு உடச்சு போட்டீங்க? சாரிங்க. என்ன போறீங்க? குரங்கு கையில கொடுத்த பூமார மாதிரி ஆயிடுச்சு. அது கேட்க குரங்குன்னு திட்டுறீங்க, நானே எடுத்து போய் சரி பண்ணி. வேண்டாம் வேண்டாம், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி போட்டோ நானே கரெக்ட் பண்ணிக்கிறேன். தப்பு செஞ்சவன் தன்னு அனுபவிச்சே தரணும். இதுதான் வேலனுடைய கொள்கை. முதல்ல இந்த வீட்டுக்கு வந்து கண்ணாடி உடைச்சிட்டேன், அபசகுணமா வேற போச்சு. மத்த எல்லா வேலைக்கும் ஆள் அனுப்புறேன். என்ன போட்டோ உடைச்சிட்டேன்னு ஃபீல் பண்றியா? சேச்சே, உங்களை ஏன் கூப்பிடணும்னு ஃபீல் பண்றேன். ஃபீல் பண்றியா? சிடு சிடுன்னு விடுகிறான். இவனுக்கு மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்டாட்டி. இந்த மாதிரி பொண்ணுகள்லாம் அல்பாயுசுல செத்துருக்கவே கூடாது. உள்ள போ. எங்கயா போன? தலைபந்தா 2. இந்தா டிக்கெட். டிக்கெட்மா. அம்மா டிக்கெட் வாங்கலையா? என் புருஷன் வாங்கிக்கோ. புருஷா டிக்கெட் எடுத்துக்கோ. கண்டுட்டு நான் இவன் புருஷன் இல்ல. கண்டுட்டு ஏன் புருஷா போய் சொல்ற? ஐயோ சத்தியமா இவன் புருஷன் இல்ல. என்னமா அவர் புருஷன் இல்லங்கிறாரு? அப்ப நீ என் புருஷனா இருந்துக்கோ. என்ன கிண்டலா? கீழ இறங்குமா. இந்த புருஷன் கிட்ட வாங்கிக்கோ. ஐயோ நான் இல்ல. கிட்ட வாங்கிக்கோ. இல்ல இந்த புருஷன் கிட்ட வாங்கிக்கோ. ஐயோ சத்தியமா நான் இல்ல. நீ நம்பிராதம்மா. டிரைவர் புருஷன் கிட்ட வாங்கிக்கோ. ஐயோ டிரைவர் வண்டி நிப்பாட்டு. ஐயோ டிரைவர் வண்டி நிப்பாட்டு. இறங்குமா. இறங்கு. வந்துட்டே புருஷா. நீ ஏன் இறக்கி விட்ட? இது நான் புருஷனா? ஐயோ நீதான் என் புருஷன். நீதான் என் புருஷன். அப்ப நீதான் என் புருஷன். நீதான் என் புருஷன். வா போலாம். ஏமாத்திட்ட நீதான் என் புருஷன். அப்ப நீதான் என் புருஷன். என்னையா இதை ஏமாண்டி? என் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான். என் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான். என் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான். காயத்ரி, ஏயா இந்த பொண்ணை நீனே கூட்டு வந்தியா? ஏயா லூஸ் எல்லாம் வெளியே அலைய விட்டுக்கிட்டீங்க? கூட்டு போயா. நீங்க எல்லாம் போங்கயா, போங்க போங்கயா. வண்டி எடுத்த நேரமே சரியில்லை. மாமா மாமா என் புருஷன் எங்க இருக்கான்னு சொல்லு. உன் புருஷன் தானே? அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். கூட்டிட்டு போறவா? வா வா போலாம். இரு, எனக்கு ஆப்பிள் வாங்கி தருவியா? வாங்கி தரமா? அவள் வருவாளா, அவள் வருவாளா, என் உடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாளா,
ஹே கண்ணோடு நான் தன் தண்டன கடி தனக்கு நகடி தண்டன கடி தனக்கு நகடி தனக்கு நகடி தனக்கு நகடி ஹாய் பேஸ் கொண்டாடி போட்டோம். ராஜகோபால் ராஜகோபால் காதல் இருக்கிறது கழட்டு. என்ன உடைஞ்சு போன போட்டோ வேணா சரி பண்ணிட்டேன், அது நியாயம். உடைஞ்சு போன வாழ்க்கையை சரி பண்ணணும், அதுதான் தர்மம். எதுக்காக இப்படி தத்துவம் பேசிட்டு இருக்கீங்க? ஏயா கட்டின பொண்டாட்டி உயிரோடு இருக்கும் போதே அவ செத்து போயிட்டான்னு போய் சொல்லி இந்த ஆட்டம் கட்டிட்டு இருக்கிறீங்க. அவ எங்க சார் உயிரோடு இருக்கிறான்? அவ அப்படி உயிரோடு இருந்தா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான். அப்போ மறுபடியும் பார்த்தா நீ சந்தோஷப்படுவீங்கல்ல? அந்த அரிசியை போட்டு நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என் காயத்ரி எங்கிட்ட இருந்து யாருனால பிரிக்க முடியாது சார். அப்படியே இந்த உள்ளங்கையில வச்சு அவளை தாங்குவோம் சார். அந்த உள்ளங்கை அப்படியே வச்சுக்கிட்டு ப்ளீஸ் லெஃப்ட் காயத்ரி வலது கால எடுத்து வச்சு உள்ளவாமா. அவளை வலது கால எடுத்து வைக்க சொல்றது, நீ எதுக்கு இடது கால எடுத்து வச்சு பின்னால் போற? சார் என்ன சார் இது போட்டோ இருக்கிற என் பொண்டாட்டி மாதிரி இருக்கிற இந்த பொண்ணு, அது ஃபேஸ் அது சைஸ் எங்க சார் பிடிச்சிங்க இந்த பார்ட்டிய? பார்ட்டியா? அட பாவி, கட்டின பொண்டாட்டி லூஸ் ஆயிட்டாங்கிற ஒரே பாவத்துக்காக அவளை தெரியாதுங்கிறிய? லூசா? என்னமா காய்கறி ஆப்பிள் தின்னுட்டு இருக்கிற? கால் விழுந்து அவன் கூட சேர்ந்துரு. புஷா புஷா, நீ என்ன ஏமாத்துறாத. நீ சொன்னபடி நான் கேட்டுக்கிறேன். ஆப்பிள் சாப்பிட்டு என்ன இருக்கு? நான் ஆப்பிள் சாப்பிடல சார். கொப்பனார் சத்தியம் இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது சார். பாரு சார், எங்க பிடிச்சீங்களோ அங்கேயே கொண்டு போய் விட்டுரு சார். நீ எவ்வளவு பெரிய கீழ்மன் இப்பதானே எனக்கு தெரியுது. உன் பொண்டாட்டிய தொட்டபெட்டா கூட்டிட்டு போய் சூசைட் பாயிண்ட்ல நீ தள்ளி இருக்கிற. அது அதிர்ஷ்டவசமா உயிர் பொழைச்சிருச்சு, ஆனா பைத்தியம் முடிச்சிருச்சு. அதே பொண்ணு இப்ப வீட்டுக்குள்ளார வந்தா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்குதா? சார் நீங்களும் இருக்கா சார் டெவலப் பண்றீங்க? ஏதோ ஒரு ஆத்திரவசத்துக்காக இந்த பொண்ணோட போட்டோ வச்சு பொண்டாட்டின்னு சொன்னேன். அந்த பொண்ணு முகத்துக்காக உன்னை விட்டுட்டு போறேன். மரியாதையா அந்த பொண்ணை வைத்து குடும்பம் நடத்து. நீ என்ன பண்ணாலும் உன்னை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன். ஃப்ராடு கிராடு பண்ணுவ நீ. அப்படி பண்ண ஸ்ட்ரைட்டா போலீஸ் இருந்தா ஜாக்கிரதை. ஏமா தங்கச்சி, என்னடா தம்பி, இந்த ஆள் உன்னை வெளியே துரத்தி விட்டாலோ இல்ல கொடுமை ஏதாவது பண்ணுனாலோ ஒரு மந்திரம் சொல்லி இருக்கேன்ல. மந்திரமா? காயத்ரி மந்திரம். அதை எடுத்து விடு. புடிச்சுக்கோ. என் புருஷன் பேர் ராஜகோபால், நான் பொண்டாட்டி காயத்ரி. என் புருஷன் என்ன கொல்ல பார்த்தாரு, நான் தப்பிச்சுட்டேன். அவர் எனக்கு துரோகம் பண்றாரு, ஆராய்ச்சி என்ன காப்பாத்துங்க. என் புருஷன் பேர் ராஜகோபால், நான் பொண்டாட்டி காயத்ரி. அவர் என்ன கொல்ல பார்த்தாரு, ஆராய்ச்சி என்ன காப்பாத்துங்க. என்னப்பா இது? செத்து போன பொண்ணோட போட்டோவை கொடுனா உயிரோடு இருக்கிற ஒரு பொண்ணோட போட்டோவை கொடுத்து நம்மள சாவடிச்சானே அந்த போட்டோகிராஃபர். அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கோ இல்லையோ, இப்படி ஒரு உயிரோடு இருக்கிற விஷயம் வருங்கால மாமனாருக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்குவேன். அவருக்கு பைத்தியம் பிடிச்சிக்க, அதனால ஒரு பிளானோட அவளுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். இப்ப என்னடா பண்ண போற? படம் முடிஞ்சு கூட்டம் வெளியே வரும்ல, அந்த கூட்டத்தோட கூட்டமா இவளை மிக்ஸ் பண்ணி அப்படியே அனுப்பிச்சிருவான். சிங்கார வேலை காட்ட இவ லூஸ் தானே, எங்கேயோ காணா போயிட்டேன்னு சொல்லிடுவா. நீ அனுப்பிச்சிருவ, அவ போகலன்னா? பைத்தியங்கிறது ஒரு குழந்தை மாதிரிடா. அதனாலதான் இவளுக்கு புதுசா ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து உட்கார வச்சிருக்கேன். கையில ஒரு முட்டாய் கொடுத்துருக்க, பொம்மை கொடுத்துருக்க. இப்ப பாரு உடம்பு சீக்கிரம் பொம்மையை தின்ட்டு முட்டாய் தூக்கி போட்டுரும். அந்த முட்டை நீ புரிச்சு சாப்பிடா. சும்மா பேசிட்டீங்க. பூ பூ, பிச்சி பூ, கனகாம்பூ, மல்லிப்பூ. புருஷா, இந்த பூ என் தலையில நிக்கல. ஆபரேட்டர் தெரிஞ்சா நம்மள கொண்டே போட்டுருவாண்டா. அந்த 1.5 கண்ணு பயங்கரமா நினைக்குமா நீ? மகாலிங்க சார், என்னையா பண்றீங்க? டிசிஆர்ல போட்டியா? போட்டேன் சார். குடு பண்ணி புடிச்சு கொடுத்துரு. பாஜாம புருஷா, ஐஸ்கிரீம். அது ரொம்ப சூடா இருக்கு. படம் ஃபுல்லா ஆயிடுச்சா? ஃபுல்லா ஆயிடுச்சு. பக்கெட் எடுக்க முடியாது. இந்த ஐஸ்கிரீம், இந்த ஐஸ்கிரீம் எங்க மேல இருக்கா? சரிங்க. மாப்ள, இங்க என்ன பண்றீங்க? யாரு ஐஸ்கிரீம் பேபி? முதலாளி மாமா, இந்த பொண்ணை பார்த்தோன்னு எனக்கு செத்து போன பொண்டாட்டி ஞாபகம் வந்துச்சு முதலாளி மாமா. அவன் மூஞ்சி எங்க தெரியுது? ஃபிகரை பார்த்தோன்னே பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சா? வர வர எந்த பொண்ணை பார்த்தாலும் உனக்கு பொண்டாட்டி ஞாபகம் வருது. இட் இஸ் நாட் குட். எனக்கு இந்த கரடி பொம்மை வேணும். நான் சொல்லி கொடுப்பேன் கரடி சார். முதலாளி, இது ஒரு லூஸ். தியேட்டர்ல சினிமா பார்க்கும்போது யாரோ விட்டு போட்டாங்க, அதான் திருப்பி கொண்டு விட்டலான்னு.
வழக்கமா படம் பார்த்து தான் ஜனங்க லூஸ் ஆயிடுறாங்க. இப்ப லூசுகளே படம் பார்க்க ஆரம்பிச்சா என்ன பண்ண போறீங்க? பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு விடலான்னு. ஐயோ, அங்க நார்மலா போனாலே விட மாட்டானுங்க. இது வேற மென்டலா இருக்கு. வேணா ஏதாவது ஆசிரமத்துல சேர்த்து. ரெண்டுத்துக்கு எஃபெக்ட் ஒண்ணுதானே. என்ன பண்ணலாம்? யோ, அட்ரஸ் கண்டுபிடிச்சு கொண்டு போய் சேர்த்துக்கியா. ராஜகோபால் யாரோ திரை விமர்சனத்துக்கு வந்திருக்கான். ஏதோ மார்க் போடணுமா? உன்னை பாக்கணுங்கிறான். திரை விமர்சனமா? மவனே, உன்னத்தான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிற வர்றேன். இவனை நீ கூப்பிட்டு போய் வெளியே வெயிட் பண்றேன். படம் எப்படி சார் இருந்தது? படம் ரொம்ப நல்லா இருக்கு சார். ஹீரோ ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு. ஓ அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். இந்த படத்தை பத்தி உங்க கருத்து என்ன சார்? நான் தான் இந்த தியேட்டர் மேனேஜர். நீங்க தான் மேனேஜரா? ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப படத்தை பத்தி அக்கு வேற அணி வேற சொல்லிடுவீங்க. சொல்றேன்டா முள்ள மாதிரி. நீ தீத்த முடிச்சவைக்கு என்னடா இது கோட்டு? டைக்கு கோட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்காடா? ஏன்டா அப்படி மென்டல் மாதிரி ட்ரெஸ் பண்ற? யார மென்டல்ங்கிற? எதிராக ஒரு 400 ரூபாய் கோட்டை பத்தி தப்பா பேசுறதுக்கு அவனுக்கு இவ்வளவு கோபம் வருது. கோடிக்கணக்கா செலவு பண்ணி படம் எடுக்கிறானே அவனுக்கு எவ்வளவு கோபம் வரும். கோடிக்கணக்கா காசை போட்டு இந்த படத்தை வாங்குறானே விநியோகிஸ்டர், அவனுக்கு எவ்வளவு கோபம் வரும். கோடிக்கணக்கா செலவு பண்ணி இந்த தியேட்டரை கட்டி இருக்குமே எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். நீ என்னடா திரை விமர்சனங்கிற பேர்ல ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு சேர போட்டு கால் மேல கால் போட்டு ஆட்டிக்கிட்டு கற்காலங்கிற, நீர்மோருங்கிற, சின்ன மனுஷனுங்கிற, காமெடி வம்சுங்கிற, இந்த படம் தேராதுங்கிற என்னடா நினைச்சுக்கிறீங்க உங்க மனசுக்குள்ள? அவங்க கிட்ட கஞ்சி கூத்தாடி சீரை வாங்கிட்டு அவங்களையே திட்டுவியா நீ? ஏன்டா உனக்கு ஸ்பான்சர் பண்றானுங்களே எவனோ நாக கடைக்கார, ஜவுளி கடைக்கார, சிமெண்ட் கடைக்கார, உர கடைக்கார, அவனை பத்தி பேசுவியா நீ? 24 கேரட் சொன்னைய நீ போய் பக்கத்துல நின்னு உரசி பாத்தியாடா? தேக்கு மரம் வளர்றதுக்கு தண்ணி ஊத்துறான்னு சொல்றிய, நீ பக்கத்துல போய் தண்ணி கொண்டு ஊத்துனியா? நீ மோசமா விமர்சனம் பண்ற படம் கூட நல்லா தான் ஓடிட்டு இருக்குது. ஒரு படம் நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு காசு கொடுத்து டிக்கெட் வாங்குற ஜனங்க சொன்னா போதும். சினிமாக்காரனை வச்சு காசு சம்பாதிக்கிற நீ சொல்லக்கூடாது. பத்திரிகைக்காரங்க விமர்சனம் பண்றாங்கல்ல மச்சான், பத்திரிக்கைக்காரன் 100 பக்கம் போட்டான்னா அதுல ஒரே ஒரு பக்கம் தான் சினிமா பத்தி வருது. ஆனா நீ 24 மணி நேரத்துல 23 மணி நேரம் மற்றும் 55 நிமிடங்கள் சினிமாத்தை நீ காட்டுற. மீதி 5 நிமிஷம் உன்னோட எம்பளத்தை காட்டுற. டட்டடா டட்டடா டட்டடான்னு. நாட்டுல வேற எவ்வளவு நல்ல விஷயமெல்லாம் இருக்குதுயா. மழை வெஞ்சா ரோட்ல ஒழுங்கா தண்ணி போறது இல்ல, ரோடெல்லாம் குண்டும் குழியுமா இருக்குது, மருத்துவ வசதி சரியில்லை, சுகாதார வசதி சரியில்லை, நிறைய எம்எல்ஏ மந்திரிகளை கோடி கோடியா லஞ்சம் வாங்கி சம்பாதிச்சுக்கிறானுங்க. புதுசா ஏதோ விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் வருது, புதுசா மருந்து கண்டுபிடிக்கிறானுங்க. அதை பத்தி நீ சொல்லாமல்ல, அதையெல்லாம் விட்டு போட்டு அவங்க கிட்ட படத்த வேண்டிய அவங்களே நினைக்கிற. இப்போ சினிமா இல்லாம உங்களால டிவி ஓட்ட முடியுமா? வெறும் ஈத ஓட்ட முடியும். ஈய ஓட்டுறதுக்கு போய் இந்த 24 கேரட்டுக்கார உங்கள் சபா கார்லயே வரலாம், தேக்கு மரம் வளர்க்கிறவன் இவெல்லாம் உங்களுக்கு விளம்பரம் கொடுக்க மாட்டான். இதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு யாருடைய மனசும் புண்படாம இந்த கால் மேல கால் போட்டு ஆட்டிக்கிட்டு மரியாதை குறைவா அப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடாது. ஞாபகம் வச்சுக்க. ஏன்னா சினிமாக்கார இல்லாட்டி உங்க பொழப்பு நாரி போயிடு. வர்றேன் வரப்பா. ஆட்சியை புடிக்கிறதுக்கு அன்னைக்கு ஒரு சினிமாக்காரன் தேவைப்பட்டான், இன்னைக்கு ஆட்சியை மாத்துறதுக்கு ஒரு சினிமாக்காரன் தேவைப்பட்டான். மைண்ட் என்னப்பா அது ரொம்ப காஸ்ட்லியான மென்டலா இருக்குது. பாக்குறதெல்லாம் கேக்குது, நீ வாங்கி கொடுத்துட்டு இருக்க. வேற வழி கழட்டி விடலன்னா அவன் போக்குல தானே போனோம். டிக்கெட் சீக்கிரம் அடிக்கிறமே. எப்படியோ போ. புருஷா, என் மேல உனக்கு எவ்வளவு பிரியம் பாத்தியா? அங்க வா ராட்னா, அது சுத்தலாமா? கமான் கமான் கமான். எப்படி இதுல உட்காந்து வச்சுக்குவேன், நல்லா இருக்கும். அப்படியே சொங்கின மேல போலாம், நல்லா இருக்கும். வேலையே வர சொல்லு. நான் எதுக்கு மேல இருந்து தள்ளி விட்டா சொயின்னு கீழே வந்து உழுவான், நல்லா இருக்கும்ல? நான் இவனை கீழே வச்சு கொலை பண்ணிடுவேன். ஒண்ணு பிடிச்சி இவனை சாடிக்கு ரொம்ப உட்காரு உட்காரு. போ போய் உட்காரு. மேல போ. எப்ப எவ்வளவு? 10 ரூபா சார். 10 100 ரூபா கொடுத்துருக்கேன். வேலையா இருக்கணும். போலாம் போ. என் பொம்மை ஓட்டுற புருஷா, இப்ப நீ குள்ளமாயிட்ட. வெளியே அப்படியே கழட்டி விட்டுட்டேன். ஹாய் ராஜ். பார்ட்டி வருது. ஹாய் ராஜ். ஹாய் பூஜா. ஆமா, நீங்க என்ன இங்க சுத்திட்டு இருக்கீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் கேட்டா அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஓஹோ, நீயும் இருக்கே. வால் கல்யாணத்துக்கு ட்ரீட் கொடுக்கறாரு, நீ எங்களுக்கு கொடுத்தியா? நான் கொடுக்குறேன்டா. நம்ம எல்லாருக்கும் சேர்த்து அவரே கொடுத்துருவாரு இல்ல ராஜ்? கரெக்ட் வாங்க போலாம். எங்க இங்கே கொடுங்க. வாங்க எல்லாம் நீங்க உட்காருங்க. அங்கேயே வா. சரி. Yes. What do you want?